வணக்கங்கள். காலை முதல் சிறப்பாக வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு வாக்குப்பதிவு செய்யும் இடத்தில் எல்லா எலெக்ஷனையும் தேர்தல் நடைமுறைகள் என்னவென்றால் இரு தரப்பினரும் அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். அவங்க ஸ்லிப் வச்சு அந்த ஸ்லிப்பை கொடுப்பாங்க, அவங்க ஸ்லிப்பை கொடுப்பாங்க, மாற்றி ஸ்லிப்பை கொடுத்துக்குவாங்க. இதுதான் நடக்கிறது நடைமுறை. ஆனால் அது வந்து பூத்துக்குள்ளே போய் அங்கே ஸ்லிப்பு வாங்குற இடத்து வரைக்கும் போகக்கூடாது. அதுதான் சட்ட விதி சொல்கிறது, உள்ளே போகக்கூடாது. அப்போ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இங்கேருந்து நம்மளுடைய வாக்களை சேகரித்த சில சகோதரர்கள் அந்த சீட்டை கொடுக்குறாங்க. அவர் இடத்துல உள்ளே போயாச்சு. பின்னாடியே போயிட்டு அந்த ஸ்லிப்பு வாங்குகிற இடத்துல போய் சொல்லும் போது நான் அப்ஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க பேசுகிற பேச்சு நான் யாருன்னு கேட்குற அளவுக்கு தகாத வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அப்போ நீங்கள் வெளியே வாங்க நான் சொல்கிறேன். வெளியே வர சொல்லியாச்சு. வெளியே அவங்க ஒரு சீன் ட்ராமா ஸ்க்ரீன் ப்ளே போட்டாங்க. ஸ்க்ரீன் ப்ளே போட்டு ஏதோ வெளியே எனக்கு சொன்னாங்க, எனக்கு தகவல் வந்துச்சு, நான் ஏதோ விஷாலை தாக்கிற மாதிரி சொன்னாங்களாம். விஷாலை தாக்குற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, யாரை தாக்குற எண்ணமும் கிடையாது. அமைதியாக சிறப்பாக அந்த தேர்தல் நடக்கணும்னு எண்ணம் தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனால் சலசலப்பு அடிதடி சலசலப்பு அல்ல, ஆர்கியூமெண்ட் மாதிரி போச்சு. அது என்கிட்ட ஆர்கியூ பண்ணல, யாரும் மற்றவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தடுத்து நிறுத்தி எல்லாரும் ஆசுவாசப்படுத்தி மீண்டும் தேர்தல் சிறந்த முறையில் நடந்துட்டு. இது வேற இல்லை. அதாவது ஒரே விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காலையிலேருந்து நானும் தேர்தல் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரையும் வாட்ச் பண்ணுறேன். எல்லாம் நல்லா சிறப்பாக நடக்கணும் என்னத்தை நான் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் அவங்களுடைய பிஹேவியர், இந்த பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் பேட்டர்ன் ஏதோ இங்கே பெரிய ஒரு போர் மூண்டு இருக்கிற போலையோ எல்லாம் பெரிய தகராறு நடக்க போகிற மாதிரி அவங்க தான் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அமைதியாக தான் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பல முறை எல்லோரும் ஒரே இடத்துல நிற்காதீங்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் வருன்ற அளவுக்குலாம் ஒதுக்கி விட்டுட்டு இருந்தோம். ஆனால் இது உள்ளே போய் கேம்பெயின் பண்ணும்போது அது சொல்கிற வார்த்தைகள் அதுவும் ஒரு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் ஒழுங்கு நல்லபடியாக நடக்கணுன்றதை நானும் பார்த்துட்ருக்கேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தை எந்த ஒரு குழப்பமும் இந்த தேர்தல் வந்துவிடக்கூடாது, இந்த தேர்தல் இடத்துல அப்படின்னு நினைக்கும் போது அவங்க பேசும்போது வெளியே ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா அவங்க சீன் கிரியேட் பண்ணி தான் இருந்திருக்காங்க. முதல்லேருந்தே அதனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3139 வாக்காளர்கள் இருக்கும்போது அந்த 3139 வாக்காளர்களிடம் அவர்கள் குறைகளையோ இல்லை நாங்கள் தவறாக இது நடந்து கொண்டிருந்தாலும் அங்கே தான் அவங்க சொல்லியிருக்கணும். முதல்லேருந்தே மீடியாவுக்கு போய் பழகிட்டாங்க. ஸோ மீடியாவில் அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் கைகலப்பும் நடக்கவில்லை. தேர்தல் மீண்டும் காவல்துறை சிறந்த முறையில் எல்லாம் அமைதிப்படுத்தி அந்த பிரச்சனை வந்ததை பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிராமல் இருக்கிறத அந்த ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் நிறுத்தி அவங்க மறுபடியும் வெற்றி தோல்விக்காக கிரியேட் பண்ணல. அவங்க அவருடைய வாக்குகள் சேகரிப்பதன் முறை சிலது கையாளும் போது அவங்க ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க எனக்கு தெரியல. அவங்கள போய் கேளுங்க யார் தாக்கினா. நான் அங்கே நின்றுட்டு உள்ள நின்றுட்டு இருந்தேன். ஆர்கியூமெண்ட் நடந்ததை பார்த்தா யாரையும் தாக்கவில்லை. சரி, விஷால் தரப்புல உங்க சைடு கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாங்க, அது தடுத்து முயற்சி பண்ணாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாங்கன்னா அது அங்கே இது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஆஃபீஸ் பேரஸாக இருந்து நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம். முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ரிட்டையர் ஆன நீதி அரசர் இந்த தேர்தல் நடத்திட்டுருக்கார். அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க. அவங்க தான் இந்த தேர்தல் விதிமுறைகளை பார்க்குறாங்க, அவங்க தான் செக் பண்ணுறாங்க, அவங்க தான் வெரிஃபை பண்ணுறாங்க. இது நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்து நாங்கள் ஏதோ கவனிக்காமல் விட்டுருந்தோம், அது கேட்கலாம். அங்கே உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே தேர்தல் அதிகாரிகள், நீதியரசர் நியமித்த தேர்தல் அதிகாரிகள் உட்கார்ந்து அந்த பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, நீதியரசர் நாங்கள் எல்லாமே ரெண்டு தரப்பையும் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஏன்னா அவர் வாக்குப்பதிவு பண்ண வேண்டும், ஒரு சீனியர் ஆக்டர் அவர் பதிவு பண்ண முடியவில்லை என்று சொல்லும்போது நீங்கள் ஐடியா பார்த்தீங்கன்னா என்று கேட்டு அது கம்ப்ளைண்ட் ஓட்டாக வச்சு மோகனின் வாக்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் கேட்ட கேள்வி பதில் சொல்லுவோம். ஒரு நிமிஷம் தம்பி, அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ல வேண்டாமா? ஆக மோகனுடைய வாக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட்டாக வச்சிருக்காரு ஜட்ஜு. ஸோ ஃபைனலாக டிசிஷன் எடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். தலைவரே இவங்க ஒரு நிமிஷம் இருக்கு. இல்லை உங்கள் பையனுக்கு ஓட்டு இவங்க ஓட்டு பேசிட்டு ஒரு நிமிஷம் அவங்க முதல்ல அவங்க லைஃப் மெம்பர் அவங்களாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் தான், கிவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு சச்சி மேடம். பட் அவங்க ஒரு லைஃப் மெம்பர்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் ஷி ஹஸ் காட் அ ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் which is not renewed at all. அதனால் அவங்க தேதி அங்கே அடித்து எழுதியிருக்காங்க. அது மட்டுமல்ல, 3139 வாக்குகள் இருக்கிறதுன்னு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அது நீதியரசர் ஒப்புதல் அளித்த பிறகு அப்போ வெரிஃபை பண்ணாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வாக்கு இல்லை என்பதை அவங்க பார்த்துருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இல்லைன்னு சொல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆதார் அட்டை இருக்கணும், இல்லாட்டி நடிகர் சங்க உறுப்பினர் அட்டையோடு தான் உள்ளே வரணும்னு சொன்னாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி மேடம் வந்தாங்க. அவங்க எந்த ஒரு கார்டும் கொண்டு வரல, ஆனால் கூட வாக்களிக்க அனுமதித்தார்கள்.
அது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் தி ஜட்ஜ் இல்லையா? அது எனக்கு ஒன்று நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா என்ன சார் இவங்க மட்டும் கார்டு இல்லாமல் வருவாங்களா அப்படின்னு. இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் வந்தாங்க, நம்பர் மட்டும் சொல்கிறாங்க, கார்டு இல்லை, நான் கார்டு எப்படி எடுத்துகிட்டு வரேன், திரும்பி போயிருக்காரு. ஸோ லக்ஷ்மி மேடம் இட்ஸ் சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்கள வந்து ஜட்ஜஸ் அலௌடட் டு காஸ்ட் அ ஓட். எதுக்குங்க அவர் என்ன பண்ணார்? என்ன ஒன்றும் பண்ணலையே. விஷால் அணி வழக்கு தொடர்பு சார், நீங்க வந்து இப்போ தேர்தல்ல தோற்று போயிடுவாங்க அணி அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷால் அணியை வந்து தாக்குனதா வந்து அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க தரப்புல தேர்தல் வந்து வெற்றி வந்து சிறப்பாக இருக்கும். நீங்களே கேள்வி கேட்குறதே வந்து விஷால் அணி வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு பேச வேண்டிய ஒன்று இல்லையா? அதாவது தோல்வி பயம், வெற்றி தோல்வி வந்து வாழ்க்கையில் அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா தரப்புலையும் வர்றது தான். அதுக்காக இங்கே நடந்துட்டு இருக்க தேர்தல் வந்து காலையிலேருந்து அமைதியான போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு தவறு செய்வீங்க, ஒரு சீனியர் பர்சனை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி விதத்தில் வந்து பேசுவீங்க, அப்போ ஒரு பிரச்சனை வரதானே செய்யும். அப்போ அதை வந்து தடுத்து நிறுத்திட்டோம்ல. அப்போ அதுக்கான காரணம் கிடையாது. அது காரணம் என்ன வேணால் சொல்லலாம், வெற்றி தோல்வி இதெல்லாம் அப்புறம் கவுண்ட் பண்ணுவோம். நீங்க கேள்வி கேட்கறது தப்பாக, நான் குற்றம் சாட்டல. நீங்க வந்து மீடியா வந்து விஷால் ஏதோ சொன்னாருன்னு என்ன வந்து கேட்டீங்க, நான் வந்திருக்கேன். நான் எந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் சொல்லவே இல்லையா, விதிமுறை மீறின்னு சொல்லிங்க. அவர் அணியினர் உள்ள சென்று சீட்டு கொடுக்கும் இடத்தில் வந்து கேட்டது தவறுன்னு சொன்னார். தெரியலங்க, அவர் வந்து நல்ல நடிகர், அதனால ஒரு நல்ல சீன் கிரியேட் பண்றாரு. சிசிடிவி இருக்குதுங்க, இருக்கும்போது கூட சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வந்து அங்க வாக்குப்பதிவுக்கு உள்ள போகும்போது என்ன நடக்குதுன்னு அந்த சிசிடிவி இருக்கும்போது அப்ஜெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, we can object when a person is canvassing inside the premises. அதுதான் போய் கேட்டோம். நீதிபதிகள் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல சார், அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையை உள்ள போனது அவங்க தானே, நான் போலையே. அவங்க போனது நீங்க போய் எனக்கு கேன்வஸ் பண்ணி கேட்டது தப்பு இல்லையே. you have to make an objection to the judge. அது உள்ள போய் அப்ஜெக்ஷன் பண்ணும்போது அவங்க பேசுறது அந்த இது வரைக்கும் 1500 ஓட்டுக்கு மேல பதிவாயிருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் வந்து என்ன பிறகு அவர் காமெடியான பற்றி தான் சொல்லுவார். சொல்லிட்டேன் சச்சு மேடம் கிளியரா அவங்க கேட்டாங்களே, வெயில்ல உட்கார்ந்து சகோதரிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே. நன்றி. ஓகே சார், இந்த இடைப்பட்ட இந்த சண்டை நேரங்கள்ல, அதாவது வாக்குவாத நேரங்கள்ல வெளியீடு நீங்க வந்து தெளிவுபடுத்த முடியுமா? அதாவது இந்த காட்சிகளை வெளிப்படுத்த முடியுமா? ஏன்னா தொடர்ந்து காட்சிகள் அங்க வந்து மறைக்கப்பட்டிருக்கு அந்த சிசிடிவி. என்ன காட்சிகள்? அதாவது அந்த சம்பவத்தை வெளியிட முடியும். பையன் வரல, அவன் உடம்பு சரியில்லை, அதுக்கோசரம் வந்து அடிச்சு எங்க அடிக்க காயங்க இருக்கு அவருக்கு. அதான் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். நீங்க கேட்காமலே நான் வந்தது காரணம், எனக்கு உள்ள இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி விஷால் தாக்கப்பட்டார் என்று சொன்னாங்க. அப்படி ஒன்றும் நடக்கலையே, அதனால் உங்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்த நானே வந்துட்டேன். அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். அவர் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவரே வந்து ஏதோ எனக்கு சொன்னாங்க, அவர் மயக்க போட்டு விழுந்துட்டான்னு சொன்னாங்க. அப்படியே என்னாச்சுன்னு கேட்டேன், தெரியல அப்படின்னா போயிருக்காரு, கேரவனுக்கு போயிருக்காரு, வருவார். நாங்கள் வந்து உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா, சொல்லலை இவரே சொல்ல, நீ தாக்கப்பட்டா நீங்கள் சொல்கிறீங்க. வடிவேல் தான் காமெடி நாச்சு பஸ். இடைப்பட்ட நேரத்தில் நடந்த காட்சிகள் வேண்டும் என்றால் நீங்கள் வந்து நீதிபதி அவர்களிடம் கேட்டால் சிறப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா 5 கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நன்றி. சாட்சி